what keeps me motivated? So how I keep myself motivated அப்படின்னா W தான் புலு 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 புலுன்றான். இன்னைக்கு டின்னருக்கு வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் vlogல வந்து நான் ஃபர்ஸ்ட் விஷயம் என் மனசுல வந்து அப்படிதான் நினைச்சுப்பேன். ஏய் கை வைக்காத. சுத்தமா பிடிக்காத ஒரு அவுட்ஃபிட் அப்படின்னா அது வந்து ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு வந்து சடனா பிளான் பண்ணி கோவிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து கோவிலுக்கு கிளம்புறதுல இருந்து அப்படியே நம்மளோட நைட் ரொட்டீன், அதுக்கப்புறமா நான் வந்து என்னோட டேவை வந்து எப்படி மேனேஜ் பண்றேன், நான் எப்படி என்னை வந்து மோட்டிவேட்டடா வச்சுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் பத்தி பேசியிருக்கேன். ஸோ இது எல்லாமே கலந்தது தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து இந்த கோவிலுக்கு போற பார்ட் இதெல்லாம் வந்து விருப்பம் இல்லை பார்க்கறதுக்கு அப்படின்னா வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரெகுலர் vlogs மாதிரி தான் இருக்கும். ஸோ நைட் ரொட்டீன் அதெல்லாம் தான் இருக்கும். உங்களுக்கு அதை பார்க்க தான் விருப்பம் அப்படின்னா தாராளமா வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போற எந்த ஐடியாவும் இல்லை, எந்த பிளான்ஸுமே இல்லை. சடனா வந்து முடிவு பண்ணி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நாங்கள் கோயிலுக்கு போறோம் அப்படின்னாலே அது வந்து இப்படிதான் இருக்கும். சடனா பிளான் பண்ணி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி போற மாதிரி தான் இருக்கும். முன்னாடியே பிளான் பண்ணி போற மாதிரிலாம் ரொம்ப ரேரா தான் நடக்கும். இன்னைக்கு நான் வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட நைட் ரொட்டீன் வந்து ஷூட் பண்றதுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருந்தேன். பட் சடனா வந்து வீட்டில் வந்து பிளான் பண்ணனால கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஓகே கோயிலுக்கு போனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டேன். ஏன்னா இன்னைக்கு மார்னிங்லேருந்து வந்து ரொம்ப பிஸியாக வந்து ஓடிட்டே இருந்தேன், நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு ஓகே கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டேன். ஸோ இந்த கிளிப்பிங்ஸும் வந்து கொஞ்சமாக ஷூட் பண்ணிவிட்டு அப்புறமா என்னோட நைட் ரொட்டீன் vlogகும் வந்து கண்டினியூ பண்ணிட்டேன். பட் இன்னைக்கு நிறைய வேலை தான். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து நான் எப்படி என்னை வந்து மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறேன், இவ்வளோ பிஸியாக வந்து ஸ்கெடியூல் இருந்தால் கூட நான் எப்படி என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிக்குவேன் அப்படின்றத பற்றிலாம் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த vlog வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போவே ஆக்சுவலாக 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் ரொம்ப குயிக்காக தான் ரெடி ஆனேன். பட் ஸ்டில் நாங்கள் போய் கோவிலை ரீச் பண்ணுறதுக்கே வந்து 8 o'clock ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து டின்னர் ரெடி பண்ணது, அதுக்கப்புறம் நான் வீடியோ ஷூட் பண்ணது அப்படின்னு ரொம்ப ரொம்ப பிஸியாக தான் போச்சு இன்னைக்கு நைட்டு. பட் ஸ்டில் நான் வந்து சம்ஹவ் மேனேஜ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஏன்னு தெரியல, பட் எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு அவுட்ஃபிட் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி சுடிதார்ஸ், சல்வார்ஸ், குர்த்திஸ் இதெல்லாம் தான். இட்ஸ் நாட் லைக் எனக்கு வந்து வெஸ்டர்ன் வேர்ஸ் தான் பிடிக்கும், ட்ரெடிஷ்னல் வேர்ஸே பிடிக்காது அப்படிலாம் இல்லை. நான் வந்து வெஸ்டர்ன் வேர்ஸும் எனக்கு பிடிக்கும், அட் த சேம் டைம் எனக்கு சாரியும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சாரியை வந்து நல்லா கிரேஸ்ஃபுல்லாக வந்து கேரி பண்ணுவேன், கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன். பட் இந்த சுடிதார் மட்டும் எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகாது, அழகாகவும் தெரியாது. எனக்கு அது சுத்தமா எனக்கு செட்டே ஆகாத மாரி இருக்கும். என் பாடி டைப் அப்படியா? இல்ல என்னன்னு தெரியல. எனக்கு வெஸ்டர்ன் வேர்ஸும் கம்ஃபர்டபுளா இருக்கும், பிடிக்கும். அட் த சேம் டைம் சாரியும் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த சுடிதார் மட்டும் எனக்கு செட்டே ஆகாது. அண்ட் நான் வந்து எப்பவுமே கோயிலுக்கு போறேன் அப்படின்னா சாரி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் எப்போலாம் எனக்கு லேட் ஆயிடுச்சு, டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னு இருக்கோ, அப்போலாம் வந்து சல்வார். அப்போ மட்டும் தான் நான் வந்து சல்வாரே போடுவேன். ஸோ இன்னைக்கும் வந்து லேட் ஆயிடுச்சு, டக்குன்னு கிளம்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அவுட்ஃபிட். பட் இது எனக்கு சுத்தமா செட் ஆகுற மாதிரியே எனக்கு தெரியல. ஓகே கிளம்பலாம்.
ஓகே, ஃபைனலி ஒரு ஃபிட் செக்க வந்து கண்ணாடியில வந்து பார்த்தாச்சு. பின்னாடி வந்து பப்புவோட பாட்டி ட்ரெய்னிங் அந்த சீட் வந்து இருக்கு. ஸோ இந்த மாரி தான் இருக்கும். நான் வந்து வீடியோ எடுக்கும்போது, நான் வந்து மேனேஜ் பண்ணி அங்க இங்கன்னு வந்து கேமரா ஆங்கிள்ஸ்லாம் மாத்தி அப்படிதான் எடுப்பேன். ஸோ குழந்தை இருக்கிற வீடுனா அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு அவ்வளவா கம்ஃபர்டபுளாவே ஃபீலே ஆகல. பட் ஸ்டில் வேற வழி இல்ல. ஸோ இந்த ட்ரெஸ்ஸே போட்டுட்டு ஃபைனலி கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே வாங்க கோயிலுக்கு போலாமா? என்னது பில்லு பில்லு? டபிள்யூவா? டபிள்யூ இல்ல, அதுல என் போட்டிருக்கு. உனக்கு தான் டபிள்யூ மாதிரி தெரியுது. டபிள்யூ தான் பில்லு 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 பில்லுன்றா. பில்லு பில்லு. நான் வந்து நைட்லலாம் வெளியில போய் ஷூட் பண்ணதில்ல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா. என்னோட கேமரா வந்து சுத்தமா எதுவுமே கேப்சர் பண்ணல. ஸோ இதுக்கு மேல வீடியோல எதுவுமே என்னால கவரும் பண்ண முடியல. 1 2 1 2 1 2 ஏய் கை வைக்காத. ஸோ குயிக்காக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நான் டின்னர் சமைக்கணும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு டின்னருக்கு வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் vlogல வந்து சொல்லியிருப்பேன். கருப்பு கவுனி அரிசி வந்து சோக் பண்ணி வச்சிருக்கேன் தோசை செய்யறதுக்காக அப்படின்னு. ஸோ இன்னைக்கு டின்னருக்கு வந்து அதை தான் செய்ய போறேன். ஸோ வாங்க அப்படியே சமைச்சிட்டே பேசலாமா? நான் வந்து நேத்து நைட்டே இந்த மாவு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து இந்த தோசை தான் சாப்பிட்டோம். பட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், வேர்க்கடலை சட்னி வந்து செஞ்சுட்டேன். அது கூட வந்து நல்லா தான் இருந்துச்சு காம்பினேஷன். பட் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, கொஞ்சம் காரமா, புளிப்பா அந்த மாதிரி சட்னி தான் வந்து இந்த தோசைக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால டின்னருக்கு வந்து நல்லா காரமா வந்து தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டேன். என்ன கேட்டா பீனட் சட்னிய விட தக்காளி சட்னி தான் இந்த தோசைக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த தோசை பத்தி சொல்லணும்னா, நான் இதோட கலர்லாம் வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா, அந்த அரிசி கலர் அண்ட் மாவு கலர் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ அதனால டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்குமோ, நல்லா இருக்காதோ அப்படின்னு நான் வந்து பயந்துட்டே தான் வந்து பண்ணேன். தோசை வருமான்னே எனக்கு ஆக்சுவலா டவுட்டு. பட் ஸ்டில் சூப்பரா தோசை வந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. நம்மளோட ராகி தோசைலாம் வந்து நம்ம செஞ்சோம்னா, ஒரு மாதிரி பிளாண்டா இருக்கிற மாதிரி, ரஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூட இல்ல. இது வந்து டெக்ஸ்சரும் வந்து நம்மளோட ரெகுலர் தோசை மாரி தான் இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட் வந்து ஃப்ளேவர்லாம் வந்து ரெகுலர் தோசைய விட கொஞ்சம் என்ஹான்ஸ்டா கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இது வந்து அந்த சட்னிய விட தக்காளி சட்னி, இல்ல கார சட்னி இதுக்கெல்லாம் வந்து தான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் உங்ககிட்ட, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு ரெசிபி செய்றதே. இந்த அரிசியே வந்து நான் பார்த்ததில்ல. ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணதே இல்ல. இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தோசை ட்ரை பண்ணேன். தோசை வந்து சூப்பரா வந்துச்சு. இனிமே அடிக்கடி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா, இது வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோல வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அத வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. சட்னி வந்து எங்களுக்கு காரமா இருந்தா அப்படிதான் வந்து பிடிக்குது. பட் பப்புக்கு வந்து காரமா இருந்தனால பிடிக்கல. ஸோ அவனுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டா காலையில அரைச்ச சட்னியே வந்து குடுத்தாச்சு. ஸோ அவனுக்கு அந்த சட்னியே ஓகே. பட் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா, கொஞ்சம் காரமா இருந்தா தான் இந்த தோசைக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு.
டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் என்னோட ஆக்சுவல் ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நெறைய வேலை இருந்துச்சு. பட் ஸ்டில் சம்ஹவ் மேனேஜ் பண்ணி டின்னர் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் பப்புக்கும் வந்து ஊட்டியாச்சு. இனிமே டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் கிளீன் பண்றது, அதுக்கப்புறம் பப்பு தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆக்சுவல் வேலையே வந்து ஸ்டார்ட் ஆகும். பப்புவும் நானும் வந்து டிவில டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டே வந்து இன்னைக்கு டின்னர சாப்பிட்டோம். நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்த கார்ட்டூன்ஸ் எல்லாமே வந்து இப்போ பப்புவும் பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அவன் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறானோ இல்லையோ, பட் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டுருந்தேன். இவன் வந்து நம்ம பார்த்த கார்ட்டூன்ஸ்லாம் இவனுக்கு காமிச்சா, ரொம்ப அவ்வளவா ஒண்ணும் கான்சன்ட்ரேட் பண்ணிலாம் பார்க்குறதில்ல. அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு ஓட ஆரம்பிச்சுருவான். பட் நான் வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து எழுந்திருக்கவே இல்ல. கார்ட்டூன் பார்த்துட்டே நான் வந்து என்னோட டின்னர முடிச்சுட்டேன். ஃபைனலி பப்புவ வந்து தூங்க வச்சாச்சு. அண்ட் நானும் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னோட வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து பப்பு தூங்குனா தான் எனக்கு வந்து டேவே வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் சாப்பிட்டாச்சு, தூங்கிட்டான் அப்படின்னா ஓகே இனிமே காலையில தான் எந்திரிப்பான். அதுக்குள்ள நான் வந்து என்னோட ஒர்க் எல்லாமே பண்ணலாம். ஏன்னா இப்போதான் வீடே வந்து அமைதியா ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போதான் ஒர்க் பண்றதுக்கே வந்து மைண்டே வரும். அந்த தாட்டே இல்லைன்னா வராது. ரொம்ப அப்படியே எக்ஸாஸ்டடா, டயர்டா எப்படா தூங்க போலாம் அப்படின்ற ஃபீல் தான் வரும். அவன தூங்க வச்சுட்டேன் அப்படின்னா ஓகே. இப்ப வந்து அவன் வந்து செட்டில்டு. நம்ம வந்து நம்ம வேலைய பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஒரு மோட்டிவேஷனே வரும். இப்போலாம் வந்து டெய்லியுமே காஃபி குடிக்கிறது வந்து ஒரு ஹேபிட்டாவே ஆயிருச்சு. இத நானும் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. அடிக்ட் ஆயிட்டேன்னு நெனைக்கிறேன் காஃபிக்கு. இந்த காஃபி அடிக்ஷன், டீ அடிக்ஷன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. எனக்கு வந்து சுத்தமா டீ, காஃபி குடிக்கிற பழக்கமே கிடையாது. காஃபி மட்டும் என்னைக்காவது ரொம்ப ரேரா ஒரு வருஷத்துலயே 1 வாட்டி, 2 வாட்டி அப்படிதான் நான் வந்து காஃபியே குடிப்பேன். என்னைக்காவது நமக்கு தலை வலிக்கும்ல ரொம்ப. அந்த டைம்ல தான் காஃபி குடிச்சா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வந்து காஃபி குடிச்சிட்டுருப்பேன். பட் இப்போலாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே வந்து காஃபி இருந்தா தான் நெக்ஸ்ட் என்னோட வேலையே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து காஃபி அடிக்ட் ஆயிருச்சு. எனக்கு வந்து தெரியாது ஃபர்ஸ்ட்லாம் இந்த அளவுக்கு வந்து அடிக்ஷன் ரேஞ்சுக்குலாம் வந்து காஃபி போகும் அப்படின்னு. எங்க அம்மாலாம் வந்து அவ்ளோ காஃபி குடிப்பாங்க. டெய்லியுமே வந்து ஒரு நாள் ஃபுல்லா காஃபி குடிச்சிட்டே இருப்பாங்க. டைமிங்கே இல்லாம குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போலாம் நான் வந்து திட்டுவேன். "எதுக்கு இப்படி காஃபி குடிச்சிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு. பட் இப்போ தான் எனக்கு தெரியுது ஆக்சுவலா. அது என்னன்னு தெரியல. அது என்னோட வொர்க்குக்கும், இந்த காஃபிக்கும் என்ன லிங்க் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அப்படியே பழகிருச்சு. நான் வந்து வொர்க் பண்ண போறேன் அப்படின்னாலே காஃபி குடிச்சிட்டு, அப்புறம் தான் வந்து என்னோட வொர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல. பட் அது ரொம்ப பேட் ஹேபிட் அப்படின்னு நெனைக்கிறேன். ஒரு நாள் காஃபி பவுடர் இல்ல எனக்கு வந்து அன்னைக்கு வந்து காஃபி போட முடியல, லேட் ஆயிருச்சு, டைம் ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு அன்னைக்கு ஒர்க் பண்ணவே தோண மாட்டேங்குது. அந்த அளவுக்கு என்னமோ காஃபிக்கும், என்னோட வேலைக்கும் வந்து லிங்க் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல. இத வந்து கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னைக்கும் ஆக்சுவலா அப்படிதான் நெனச்சேன். பட் ஸ்டில் அந்த காஃபி போட்டா தான் வந்து எனக்கு இங்க உட்கார்றதுக்கே மனசு வருது. இல்லன்னா ஏதோ வந்து பிளாங்க்கா ஏதோ ரொம்ப பசியில இருக்க மாதிரி, நம்ம ஒர்க் பண்ணவே வேணாம், டயர்டா இருக்கிற மாதிரி அந்த மாரிலாம் ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இதுதான் லாஸ்ட் கப் ஆஃப் காஃபின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோல. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லாங் டே. நீங்க வந்து வீடியோல பார்த்தது வந்து ஒரு பார்ட் தான். நைட்டு மட்டும்தான். இதுக்கு முன்னாடி வந்து டே ஃபுல்லா வந்து ரொம்ப பிஸியா, ரொம்ப வந்து ஆக்கியூபைடா அப்படிதான் வந்து போச்சு. எனக்கு வந்து எடிட் பண்றது, வீடியோ அப்லோட் பண்றது, இன்னும் வீட்ல இருக்கிற வேலை, இதெல்லாம் நெறைய வேலை. இன்னைக்கு வந்து ஃபுல்லா ஒரு லாங் பிஸி டே தான் எனக்கு. பட் ஸ்டில் நான் வந்து இன்னும் என்னோட ஒர்க் பார்க்கறதுக்காக உட்கார்ந்துருக்கேன். இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் 12 ஆகப்போகுது. ஸோ 12:00க்கு நான் இன்னும் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு உட்காந்துருக்கேன்.
ஸோ வாட் கீப்ஸ் மீ மோட்டிவேட்டட்? ஸோ ஹவ் ஐ கீப் மை செல்ஃப் மோட்டிவேட்டட் அப்படின்னா, நான் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து நெனச்சுப்பேன். நான் எப்போலாம் வந்து எனக்கு ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், இப்ப இத முடிச்சே ஆகணும் அப்படின்னு நான் வந்து நெனைக்கிறனோ, அப்போலாம் நான் வந்து ஒரு விஷயம் வந்து என் மனசுல நெனச்சுப்பேன். இது வந்து நான் இப்போ ரீசென்ட்லி ஒரு Instagram ரீல்ல கூட பார்த்தேன். நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வந்து முடிக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன நெனச்சுக்கணும் அப்படின்னா, வேற வழியே கிடையாது. செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம நெனச்சுக்கணும். ஸோ நான் எக்ஸாக்ட்டா நான் என்ன நெனப்பனோ, அது ஆக்சுவலா ஒரு Instagram ரீல்லயும் நான் பார்த்தேன். இது நான் வந்து இப்போ ஃபாலோ பண்றது கிடையாது. இது நான் கொஞ்சம் வருஷமாவே நான் வந்து ஃபாலோ பண்ற விஷயம். நான் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து இன்னைக்கு வந்து இது கம்ப்ளீட் பண்ணா தான் நெக்ஸ்ட் டே வந்து மூவ் ஆன் ஆக முடியும். இல்லனா ரொம்ப வந்து பர்டனா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்றேன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு விஷயம் என் மனசுல வந்து அப்படிதான் நெனச்சுப்பேன். இப்போ வந்து இத முடிச்சே ஆகணும். வேற வழியே இல்ல அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஆப்ஷனே தான் வந்து பார்த்துட்டுருப்போம். ஆக்சுவலா அந்த வேலை கம்ப்ளீட் பண்ணுமா, அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. அந்த ஆப்ஷன் தான் இருக்குல்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்ல இன்னும் நான் அடுத்த நாள் பார்த்துக்கலாம். இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்ல. அந்த மாரி அந்த ஆப்ஷன் சைடே தான் நம்ம மைண்ட் வந்து போகும். பட் அதுவே நமக்கு ஆப்ஷனே இல்ல அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. இன்னைக்கு இது முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுன்னா, நம்ம கண்டிப்பா அந்த வொர்க்க வந்து முடிச்சுருவோம். ஸோ நான் வந்து அப்படிதான் ரொம்ப நாளா வந்து ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு வொர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா, நோ மேட்டர் வாட் டைம் இட் இஸ், நோ மேட்டர் ஹவ் ஐ ஆம், நான் எப்படி ஃபீல் பண்றேன், அதெல்லாம் ஒண்ணுமே நான் வந்து நெனைக்க மாட்டேன். இந்த வேலை நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு வாட்டி என் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து அத கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போவேன். ஸோ நெறைய பேர் கமெண்ட்ல கேட்குற விஷயமே வந்து, நீங்க எப்படி வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கு? எப்படி இவ்ளோ வேலை செய்றீங்க? உங்களுக்கு டயர்டே ஆகாதா? அப்படின்னு தான். ஸோ நான் வந்து இந்த ஒரு விஷயம் தான் என்னோட மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். எனக்கு ஒரு வேலை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, வேற வழியே இல்ல. இத முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலே, கண்டிப்பா அந்த ஒர்க்க வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிருவேன். ஸோ இன்னைக்கும் அப்படிதான். இன்னைக்கு ஒரு லாங் டே. பட் ஸ்டில் இன்னைக்கு இந்த ஒர்க்க வந்து முடிச்சுட்டு தான் நான் வந்து தூங்க போணும் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது நான் இப்போ இல்ல. நான் கோயிலுக்கு கிளம்பும்போதே நான் வந்து ஓகே இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலை நம்ம சடனா பிளான் பண்ணி கோயிலுக்கு கிளம்புறோம். ஸோ நமக்கு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வந்து டேல வந்து எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படின்னு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்ட்ல. அதனால அப்படியே வந்து மூவ் ஆன் ஆகுது. இல்ல நான் அதே ஃபிக்ஸ் பண்ணல. நான் வந்து சடனா வந்து நான் அந்த வேலைக்கு கிளம்பிட்டேன். என்னோட பிளானே சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து டயர்டா இருப்பேன். தூங்கியிருப்பேன் இந்நேரம். பட் ஸ்டில் நான் வந்து அந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டனால, ஓகே இப்போ வந்து நான் நார்மலா இருக்கேன். ஸோ என்னோட ஒர்க்க வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இத தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். உங்களுக்கு எப்போலாம் வந்து டீமோட்டிவேட்டடா ஃபீல் ஆகுதோ, மோட்டிவேஷன் இல்ல, பட் ஒரு ஒர்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறீங்களோ, நீங்களும் வந்து இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இத தான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கும் மோட்டிவேஷன் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இந்த விஷயம் வந்து உங்க மைண்ட்ல திங்க் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒர்க் பண்ண போறேன். பட் உங்க எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.